நான் பார்த்தீங்கன்னா பெல்லி காஸ்டிங் அண்ட் ஹேண்ட் காஸ்டிங் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு வீட்லேயே பண்ண போகிறோம். இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தமே 400 ரூபாய்க்குள்ளே வரும். இதுக்கு ஒரு டெஸ்டிங் பேக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய பேக்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவை நார்மல் தண்ணி, மெஷரிங் கப், நம்ம யூஸ் அண்ட் த்ரோவில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோல்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயே வந்துட்டு எவ்வளோ ஊற்றணும் தண்ணின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் சொன்ன ரேஷியோ 140 ml தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கெட்டை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கை வச்சிடணும். அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிட்டே வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிக்சர் லைட்டாக இருக்குதோ இல்லை குண்டு குண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சோ பயப்படாதீங்க. அப்படியே கையை வைங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. ஸோ எப்படி வரும்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இறுக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நம்மளோட சைன். ஸோ அப்படியே லைட்டாக நம்ம எடுத்துடலாம். ஸோ இன்கேஸ் ஹேர்லாம் இருக்குன்னா எண்ணெய் போட்டுட்டு போடுங்க, எல்லாம் பிரேக் ஆகிடும். இப்படி தான் கை வச்சிருந்தேன். ஏன்னா டெஸ்டிங் பேக்கெட்டில் பவுடர் கம்மியாக இருந்துச்சுல. இதில் பார்த்தீங்கன்னா 2 காஸ்டிங் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். போதை பொருள் அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை எடுத்து ஊற்றிடுங்க. இதோட ரிசல்ட்டும் பெரிய பேக்கெட்டை ட்ரை பண்ணுங்க அப்படி சொன்னீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பரேட்டா.